ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோதா அப்ளிகேஷனில் ட்ரேடிங் வியூ சார்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பொதுவாகவே சரிங்களா, செல்ல டிமேட் அக்கௌண்ட்டில் சார்ட் அப்படிங்கிறதே இருக்காது. நம்ம எதுக்கு பழக்கப்படுவோம் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு சும்மா சர்ச் பண்ணும்போது சரிங்களா, ட்ரேடிங் வியூ வந்து ஃப்ரீ சார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. பட் அதில் சம்டைம்ஸ் பேமெண்ட் கேட்குற இஷ்யூ வரும். அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து ஒரு டிமெட்டோட இணைஞ்சு யார் நல்ல சர்வீஸ் கொடுக்குறா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இது எப்படி இந்த ப்ராசஸ் நம்ம ஜீரோதா சார்ட்டில் எப்படி ட்ரேடிங் வியூ பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை நியூவாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க சரிங்களா. தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம 100 days படிச்சுட்டு இருக்கிறோம் சரிங்களா. இதை கவனத்தில் வச்சுட்டு தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸே போதும், உங்களுக்கு என்டையராக யாருமே சொல்லிக் கொடுக்காத எல்லா விஷயமும் இதில் வந்துடும் சரிங்களா. புக் ரிலேட்டடான அவ்வளோ விஷயமும் வந்துடும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுவோம். சார்ட் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஃப்ரீ சார்ட் நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே சார்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு என்னென்ன கம்பெனிஸ் வேணுமோ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இண்டிகேட்டரை பயன்படுத்தும் போது இங்கே ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுப்பாங்க. 1 month அப்புறம் சரிங்களா, சில இதுக்கு பேமெண்ட் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது இந்த இடம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்காது. எல்லாத்துக்கும் பே பண்ணி நம்ம கற்றுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போது ஜீரோதா வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய ஐடி இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பென்சில் மார்க் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சார்ட் ஐக்யூ அப்படின்னு இருக்கும். இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் சரிங்களா. இப்போது நம்ம வந்து தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸில் இருக்கும். என்ன ப்ராக்டிஸில் இருக்கும்? ட்ரேடிங் வியூ தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றுமே பண்ணோண்டா, ஜஸ்ட் இதை கிளிக் மட்டும் இந்த இடத்துல ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட் பாருங்கள் அப்படியே மாறிடும் சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். மேஜரான இண்டிகேட்டர்ஸ் சரிங்களா, டைம் ஃப்ரேம் எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது தொடர்ந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, இது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்க சரிங்களா, உங்களுக்கு வந்து டார்க்காக வேணும் சரிங்களா அப்படின்னா டார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்கே ஒன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டார்க் வியூ கிடச்சிரும் சரிங்களா. இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னொன்று நல்லா கவனிச்சிக்கங்க, நீங்கள் எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அதாவது இது பெஸ்ட் அது பெஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. அழகாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர் இருப்பார் சரிங்களா. ஒருத்தர் வந்து படிச்சுட்டு மாடு மேய்க்க ஆரம்பிப்பார். இவரும் அதாவது இந்த படிக்காத நபர் 100 மாடு வச்சுருப்பார். இந்த படித்த நபர் இப்போ தான் இந்த பிஸ்னஸ்க்காக 100 மாடை பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுவார் சரிங்களா. இந்த படிக்காத நபர் இருக்கிறார்ல, அவர் சின்ன வயசுலேருந்து மாடை மட்டும்தான் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதுலேயே தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சரிங்களா, நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள 10ல் 80% ஃபெயிலியருக்கான சான்சஸ் தான், சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம் சரிங்களா. அப்போது இந்த பிஸ்னஸில் அந்த படித்த நபர் தோத்துட்டாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் தோற்று போச்சு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. என்ன அப்படின்னா, அவர் தோற்ற பிஸ்னஸில் தான் யாரோ ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் தான் இதில் இந்த சார்ட் பேட்டர்ன் சரிங்களா, இந்த சார்ட் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, இல்லை எனக்கு இந்த சார்ட்டு தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போதுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கன்வீனியண்ட்டாக ஆயிரும் சரிங்களா. எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷோ ஆஃப் மாதிரி தான். பட் இன்சைட் போனீங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே இந்த டெக்னிக்கலான விஷயங்கள். இந்த சார்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, கேண்டில் ஸ்டிக் எப்படி ரீட் பண்ணுறது, நான் ஏன் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்லாம் விஷயம் இருக்குல்ல, இதுதான் முக்கியம். நீங்கள் தொடர்ச்சியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா, என்னென்ன விஷயங்கள் இன்பில்டாக இருக்குது, இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் நீங்கள் இனிஷியல் டைமில் நல்லா கற்றுக்கணும் சரிங்களா. அதனால் ட்ரேடிங்கில் 50-50 நாலேஜ் பேஸ் புக் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அப்படி நீங்கள் ஃபீச்சர்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த டூலெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிற ஐடியா வந்துடும். இப்போ பாருங்களேன், சஜஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நம்ம வந்து தனித்தனியான இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு பிளெண்டி ஆஃப் இண்டிகேட்டரே ஷோ பண்ணிடும். ஆக்சுவலாக என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, மார்க்கெட் வந்து புல்லிஷா, பியரிஷா, நியூட்ரலா அப்படிங்கிறது. நீங்கள் பர்டிகுலராக என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துறதுமே நிறைய பேருக்கு தெரியாது. இதுவே உங்களுக்கு சொல்லிடும் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, சப்போர்ட் 3, அதாவது சப்போர்ட் லெவல் 1, 2, 3, அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 1, 2, 3, இது எல்லாமே இதில் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். சரிங்களா? நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இனிஷியல் டைமில் நல்லா எஃபோர்ட் போடுறீங்களோ, ட்ரேடே எடுக்காதீங்க. இனிஷியலாக எஃபோர்ட் போடுறீங்களோ அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த இதுவுமே ஒரு டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது தான், சார் எனக்கு வந்து ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ண தெரியலை, எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எப்படி பண்ணணும் அந்த ஆப்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஒரு ஆடியோ மெசேஜ் அவருக்கு கொடுத்துருந்தேன், பட் அவருக்கு புரியலை. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் சின்ன சின்ன டவுட் இருக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.